இனி கஷ்டப்பட்டு ஏற்கனவே மாவு செய்யாமல் இன்ஸ்டண்ட்டாக சட்டுன்னு ஒரு திடீர் அதிரசம் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் சரியாக 1 கப் அரிசி மாவு, இடியப்பத்துக்கு பயன்படுத்துகிற மாவு, கூடவே 1 கப் கோதுமை மாவு சேர்க்குறேன். நார்மலாக கடைகளில் வாங்குகிற மாவு தான். இப்போ இதில் 1/2 கப் ரவை, உப்புமா செய்ய வாங்குவோம்ல சாதாரண ரவை, அதுதான் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது 5ஐயுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மாவு கூட உப்பு, ஏலக்காய், அந்த 3 விதமான ரவை மாவு வகைகள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அடுத்த ஸ்டெப், ஒரு பாத்திரத்தில் 2.25 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் 2 கப் அளவுக்கு வெல்லம், தட்டி எடுத்த வெல்லம் சேர்க்குறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும், பாகுப்பதமெல்லாம் தேவை கிடையாது. ஜஸ்ட் வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்த பிறகு இதை அப்படியே எடுத்து வேறு ஒரு பெரிய பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேலே ஒரு தூசு மணல் ஏதாவது இருந்தால் வந்துடும். ஸோ நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அந்த 2.5 கப் தண்ணீர் வற்றி போகாமல் அதே அளவில் இருக்குது. இப்போ நம்ம கலந்து வச்ச அந்த மாவு, உப்பு, ஏலக்காய் கலவை இருக்குல்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மொத்தமாக சேர்த்திங்கன்னா சின்ன சின்ன கட்டிகளாக வந்துடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் இருக்குது. ஸோ நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காகி வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு குறைவான தீயில வச்சு நல்லா கலந்து விடுங்க. ஒரு மாவு மாதிரி கொஞ்சம் கெட்டியாகி வரும். இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. லேசாக சூடு ஆறி வரட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லாவே திக்காகி இருக்குது. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் நல்லா சாஃப்டாகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்ம அதிரசம். ஸோ முதல்ல நல்லா ஸ்பூன்லேயே கலந்துட்டு சூடு ஆறி வந்த பிறகு கைகளாலேயே நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக ஒரு உருண்டை எடுத்து நல்லா உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு சின்னதாக ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி அதிரசம் ஷேப்பில் வந்துடும். பாருங்கள் அதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் சூடு பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா சூடானதும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்ச அதிரசங்களை மெதுவாக உள்ளே சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயிலையே 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா வெந்து வந்ததும் ஒரு பிளேட்டுக்கு மாற்ற போகிறோம். ரொம்ப ஒரு இன்ஸ்டண்ட்டான அதிரசம் இது. கஷ்டப்பட்டு மாவு ரெடி பண்ணி 2 நாள் அந்த மாவை வந்து அப்படியே தனியாக வச்சு அதுக்கு பிறகு செஞ்சாலுமே அந்த மாவெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அதிரசம் எல்லோராலும் பர்ஃபெக்டாக செஞ்சிட முடியாது. நம்ம சேனலில் ஏற்கனவே அதிரசம் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம் நிறைய டிப்ஸோட. பட் இது வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப சுலபமான மெத்தட். டேஸ்ட்டில் எந்த மாறுதலுமே இருக்காது. ட்ரஸ்ட் மீ, கண்டிப்பாக ஒரு பர்ஃபெக்டான அதிரசம் சாப்பிட்ட ஃபீல் உங்களுக்கு இருக்கும். ஹை ஃப்ளேமில் இருந்தால் சட்டுன்னு கரிஞ்சிடும். குறைவான தீயில் இருந்தால் வெடித்து பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா சூடான பிறகு ஒரு மிதமான மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான இன்ஸ்டன்ட் அதிரசம் சட்டுன்னு ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சுலபமான மெத்தட். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுவையான இன்ஸ்டன்ட் அதிரசம் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அல்லது vlogல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.